பொக்கிஷம் அப்படின்னாவே ஒரு மதிப்பு மிக்க பொருள்களை எல்லாம் பத்திரமா வச்சுருக்கக்கூடிய ஒரு இடங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ அதுபோல் மனம்ங்கிறதும் ஒரு சிறப்பானது. மனிதன் தான் மனம், மனம்தான் மனிதன். அதனால தான் நம்ம குருமகான் சொல்கிறார், மனம் இல்லாத மனிதர்களும் இல்லை, அந்த மனதை பற்றி முழுமையாக அறிந்து கொண்ட மனிதர்களும் இல்லைங்கிறார். இப்போது ஒரு எண்ணம் தான் ஒரு மனிதனை உயர்த்துவது, ஒரு எண்ணம் தான் ஒரு மனிதனை வாழ்க்கையில் தாழ்ச்சியுற செய்கிறது என்றெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் சொல்லுவாங்க. அந்த எண்ணங்களுடைய தொகுப்பு தான் மனம். அப்போ எண்ணம் என்பது நம்ம பொறிபுலன்கள் மூலமாக பிறந்ததுலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் எவ்வளவோ அனுபவங்களை பெற்றிருக்கோம். அதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு எண்ணம் தான். அதுபோல் ஏகப்பட்டதை உள்ளே போட்டு வச்சுருக்கோம். தெய்வீக நீதிமன்றமாகிய கர்மயத்தில் அவ்வளவு இருக்குது. அதுவும் இறைநிலையிலேருந்து தன்மாற்றம் அடைந்து வந்த அத்தனை சரித்திரம் இந்த நிமிஷம் வரைக்கும் நடந்த அவ்வளவும் அலை வடிவத்தில் இறுக்கி இருப்பாக்கி சுருக்கி வச்சுருக்கு நம்ம கர்மயத்தில். அதுதான் அறிவு, உள்ளம், நெஞ்சம், தெய்வீக நீதிமன்றம், கருமையம், அப்படியெல்லாம் அதை ஒரு சிறப்பாக சொல்கிறோம். அதில் தரம் எப்படி இருக்கோ அதற்கே தான் திறமாக மனம்ங்கிறது வருது. அதுதான் கடலும் அலையும் போன்றது உயிரும் மனம்ங்கிறார். ஒரு முனை அறிவு, அது இயக்கத்துக்கு வரும்போது மனமாக இருக்கு. அந்த இயக்கம் எப்படி இருக்குன்னா, இது வரைக்கும் பல பிறவிகளில் வந்த ஒரு பழக்க பதிவுகள், பிறரை துன்புறுத்தியே மனிதன் வாழ்ந்த பழக்கம் அவ்வளவு உள்ளுக்குள்ளே கிடக்கு. ஏன் அப்படி துன்புறுத்தினா, அந்த விலங்கு நிலை பதிவுகள். விலங்குகளுக்கு உணவு செய்ய தெரியாது, தன்னை தற்காத்து கொள்ளணும், தன்னுடைய வாழ்க்கையை சரியாக நடத்திக்கணும், தான் உயிர் வாழணும், அதற்காக பிற உயிரை துன்புறுத்தி கொன்று சாப்பிட்டு வாழ்ந்து அப்படியே பழக்கமான அந்த பதிவுகள் அனைத்தும் ஒவ்வொரு கர்மயத்துலேயும் இருக்குது. அதுதான் தரம். அங்கே எந்த மாதிரி தரம் இருக்கோ அதுதான திறமாக மனமாக மலர்ச்சி பெறும். சட்டியில் இருக்கிறதா அகப்பையில் வரும்பாங்க. அதுபோல் நமக்குள்ளார என்னென்ன எத்தனை விஷயம் இருக்குங்கிறதே நமக்கு தெரியறது இல்லை. அதை பற்றி நம்ம சிந்திக்கிறதும் இல்லை. அதனால தான் நம்ம குருமகான் சொல்கிறார், ஒவ்வொரு எண்ணங்களையும் ஆராய்ச்சி பண்ணுங்க. அது ஒரு பயிற்சியாகவே திட்டத்தை வகுக்கிறார். ஏன்னா நம்ம சாதாரண மனநிலையில் எண்ணம் தான் சொல்லாக செயலாக மலர்ச்சி வருது, செயலுக்கு விளைவு வருது, விளைவு வரும்போது இன்பம்ன்றோம் துன்பங்கிறோம். அந்த அனுபவம் பதிவாயிருந்து திரும்ப 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 அதவே செய்வோம். இதுதான் பழக்கப்பதிவுன்னு சொல்லக்கூடியது. அதிலிருந்து விடுபடணும். அதுதான் மாற்றி யோசின்னு சாதாரணமாக சொல்லுவாங்க. எந்த ஒரு செயல்லையும் நம்ம ஒன்றையே நினச்சிக்கிட்டா அப்படியே அதையே திரும்ப 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 செஞ்சிட்ருக்கிறத விட, ஏன் அதை இப்படி செய்யக்கூடாது, ஏன் அதை அப்படி செய்யக்கூடாது, அதுதான் சிந்தனைன்னு சொல்கிறதே. இப்போ பழக்கத்தின் வழியே வாழும்போது நம்ம வாழ்க்கைக்காக பிறரை துன்புறுத்தி இருப்போம் நமக்கே தெரியாமல். அப்படி துன்புறுத்தும் போது என்ன ஆகும்னா, நாம் ஒருத்தருக்கு ஒரு துன்பம் அது உடலாலோ மனதாலோ எந்த வகையிலோ துன்பம் கொடுத்தோம் அப்படின்னம்னா, நம்ம உடல் செல்களில் பதிஞ்சு மூளையில் பதிஞ்சு நம்முடைய கர்மயமாகிய தெய்வீக நீதிமன்றத்திலையும் பதிவாகுது. அங்கே தெய்வீக நீதிமன்றத்தில் எந்த பதிவாகுதோ அது அப்படியே பிள்ளைகளுக்கு வருது தொடர்ந்து வித்தின் மூலமாக. இந்த உண்மைகளை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னம்னா, ஒருத்தருக்கு ஒரு துன்பம் கொடுத்தோம்னா நமக்கும் நம்முடைய எதிர்கால சந்தேகங்களுக்கு அது ஆயிரம் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான துன்பங்கள் பிரதிபலிப்பாகும். ஒரு நெல்லை போட்டால் 100 நெல்லை உருவாக்குற மாதிரி அது நல் வினைகளாக இருந்தாலும் சரி, தீ வினைகளாக இருந்தாலும் சரி, இன்னும் 100ஆக பெருகிட்டே இருக்கும். இப்போ அந்த வகையிலெல்லாம் அதனால தான் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உயிர் உணர்ச்சிக்கோ துன்பம் தராத எண்ணம் சொல் செயல் யாவும் ஒழுக்கமான வேண்டார் மகிழ்ச்சி. அது ஒரு வாய்ப்பாடு மாதிரி நம்ம எப்போவுமே அது திரும்ப 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 அதை மனதில் மனனம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நம்ம செய்யக்கூடிய செயல்களுக்கெல்லாம் மூலமாக இருக்கிறது மனம் எனும் குணம். மனம் என்பதோ எண்ணங்களின் தொகுப்பு. அந்த எண்ணத்தை ஒழுங்குபடுத்திக்கிட்டே இருக்கணும் நம்ம. அப்போ எப்படி இதுவரைக்கும் ஒரு எண்ணம் வருதுன்னா அதன்படியே நம்ம செயல் செஞ்சுருக்கோம். இப்போ கொஞ்சம் நிதானித்து ஒரு பழக்கத்துக்கு கொண்டு வர்றோம். இந்த எண்ணத்தை செயல்படுத்தும் போது அதனுடைய விளைவு எனக்கும் மற்றவங்களுக்கும் துன்பம் வருமா, இதை பார்க்க வேண்டியது தான். ஆனால் இது பழக்கத்தில் எப்படி இருக்குங்கிறதையும் ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு கதை குத்தில் சொல்லுவார். நான் ஒரு முற்காலத்துலாம் டிரான்ஸ்போர்ட்டேஷன், இந்த போக்குவரத்து சாதனங்கள் இல்லாத ஒரு காலகட்டங்கள்லாம் நடந்து தான் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போக முடியும். ஒரு பெரியவர் அப்போ லாட்ஜஸ் தங்க இடமெல்லாம் கிடையாது, ஹோட்டல்ஸ் கிடையாது, கட்டுச்சோறு மூட்டையை கட்டிட்டு தான் போகணும். ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு சத்திரஞ்சாவடி அங்கங்கே இருந்ததுன்னா தங்கிட்டு போவாங்க.
அப்போ அவர் சாப்பாடு தண்ணி எல்லாம் ஒரு குச்சியில் கட்டி தோளில் போட்டுக்கிட்டு போனார். ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போயிட்டே இருக்கார். சோறு தீர்ந்து போச்சு, தண்ணியும் தீர்ந்து போச்சு. இன்னும் அந்த ஊர் வந்து சேரலை. எல்லாம் மத்தியானம் 12 மணி வெயில், உடம்பெல்லாம் தைக்குது, கொப்பளமே வந்துடும் போல இருக்கு, நாக்கெல்லாம் வறண்டு போச்சு. இப்போ இந்த மனம் நினைக்குது, ஐயோ இப்படி பொட்டல் காட்டில் வந்து மாட்டிக்கிட்டேனே, ஒரு மரம் செடி கொடியை கூட காணமே, கொஞ்சம் நிழல் கிடைச்சா கொஞ்சம் தலையை அந்த நிழலில் வச்சுக்கலாமே. மனம் ஆசைப்படுது. ஏன்னா துன்பம் வரும்போது அந்த துன்பத்திலிருந்து தங்களை விடுவிச்சுக்கணுங்கிற உயிருடைய எழுச்சி, அதுதான் இயற்கையிலே ஒரு அறிவு மனிதனில் இருக்குன்றார் நம்ம குருமகான். இப்போ அந்த எண்ணம் வருது. அந்த நேரம் அப்படி பார்த்தாக்க அங்கே தூரத்தில் ஒரு மரம் தெரியுது. இது கதை தான். அது கற்பகத்தருவான். அந்த மரத்துக்கு பேர் கேட்டதையெல்லாம் கொடுக்குறதான் அந்த மரம். இந்த பெரியவர் ரொம்ப சந்தோஷம், அப்பாடா ஒரு மரம் கிடச்சி போச்சு நம்ம நினச்ச உடனே. கடவுளுக்கு நன்றியை சொல்லிட்டு வேகமாக போய் அந்த மரத்தடியில் உட்கார்றாரு அந்த நிழலில். அப்பாடா ஆசுவாசப்படுத்திக்கிறார். வேர்வையெல்லாம் வேர்த்து ஒழுகுது, நாக்கெல்லாம் வறண்டு போயிருக்கு. இப்போ அடுத்த எண்ணம், இவ்வளோ நாக்கே வெளியே தள்ளிட்டு வந்து செத்து போயிடுவோம் போல இருக்குது, ஒரு சொம்பு தண்ணி இருந்தால் நல்லா இருக்கும் இப்போ குடிச்சாக்கா. அவர் நினச்சோன்னா தான் கொடுக்குறத, அவர் நினச்சதையெல்லாம் கொடுக்குற மரத்துக்கடியில் உட்காந்துருக்கவங்க தெரியாமல் உட்காந்துருக்காரு. ஒரு சொம்பு நிறையா தண்ணி வந்துருச்சு. அந்த இடத்துல எப்படி வந்துச்சு, ஏன் வந்துச்சு, எப்படி நான் நினச்சோன்னா செம்பில் தண்ணி வந்துச்சு, இதுவாக நினைப்பேன் மனுஷன். துன்பத்துலேருந்து விடுபடணும்னு தான் பார்ப்பேன் எவனுமே. அவன் உடனே அந்த ஆள் பெரியவர் செம்பு தண்ணி எடுத்து மூச்சுன்னு குடிச்சு முடிச்சுட்டு செம்பை வச்சார். அப்பாடா இப்போ வரும் குடலுக்குள்ள தண்ணி போனோம்னா கடப்புட்டா சத்தம், பசி தூண்டுது. அடடா. இப்போ அடுத்த எண்ணம், ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நம்ம சம்மந்தி வீட்டில் விருந்து போட்டாங்க. இலை நிறைய 16 வகை காய்கறி கூட்டு, குழம்பு, ரசம், பருப்பு, பாயசம், வடைன்னு. அடாடாடாடா என்ன சாப்பாடு. அப்படி சாப்பாடு இப்போ ஒன்று கிடைச்சா நல்லாயிருக்கும். உடனே அதே மாதிரி எல்லாம் வந்துடுச்சு. சாப்பிட்டு முடித்தார். அடுத்தது தூக்கம் வருது. இப்படி கீழே படுத்தா எப்படி ஏதோ பூச்சி போட்டு வந்து கடிச்சுவிடும். ஒரு நல்ல ஒரு கட்டில் சப்பரம் கொஞ்சம் வந்தால் பரவாயில்ல, அதுவும் வந்துருச்சு. ஏறி படுத்துக்கிட்டாரு. இப்போ அடுத்த எண்ணம், இந்த தேவாதி தேவர்கள்லாம் அங்கே எல்லாம் பார்த்தோம்னாக்கா தேவகன்னியர்லாம் ஒரு கை கால் அனுப்பி விட்டு விசிறி வீசி எல்லாம் பண்ணுவாங்களாம். இங்கே காற்றையும் வேணாம் ஒன்றையும் வேணாம். அந்த மாதிரி நமக்கு ஒரு காற்றடிக்கிறதுக்கு ஒரு விசிறி வீசுறதுக்கு யாராவது வந்தாங்கன்னா நல்லா இருக்குமே தேவகன்னியர் நினச்சோன்னா. தேவகன்னியர் வந்துட்டாங்க, விசிறி வீசுகிறாங்க. இந்த ஆள் நல்லா கொரட்டை விட்டு தூங்குறாரு பெரியவர். தூக்கத்தில் இடையில ஒரு முழிப்பு வருது. முழிப்பு வந்த உடனே முழிச்சுட்டு பார்த்த உடனே பாடி கான்சியஸ் உடனடியாக எல்லாமே விழிப்பு நிலைக்கு வந்துடாது. அதுதான் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம்னு 2 வகையான நரம்பு மண்டலம் நம்மகிட்ட வேலை செஞ்சிட்ருக்கேன். அது தானாக இயங்குகிற நரம்பு மண்டலம் அது பாட்டுக்கு நடந்துக்கிட்டு இருக்கும். அந்த மனப்பிரிவு நரம்பு மண்டலம் உடனடியாக வராது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். இப்போ முழிப்பு வந்த உடனே வந்த எண்ணம் என்னென்னா, ஐயோ காட்டுக்குள்ளார இப்படி இருக்குமே, இப்போ ஒரு புலி வந்தான்னு. புலி வந்துச்சு, புலி அடித்து தின்னுடுச்சு அதனால். இதுதான் மனித மனம். ஏன்னா நல்லதும் வந்துக்கிட்டு இருக்கு, அதே நேரத்தில் கெட்டதும். இப்போ நம்ம கடுகை போட்டால் கடுகு விதை தான் வரும், சீரகம் போட்டால் சீரகம் வரும், வெந்தயம் போட்டோம்னா வெந்தய விதை, நெல்லை போட்டால் நெல் விதை தான் வரும். அது மாதிரி மண்ணில் எப்படி வருதோ அது மாதிரி மனம் என்பது ஒரு விளை நிலமும் கூடங்கிறார் மகர்ஷி. நீ எதை போடுறையோ அதான் வரும். ஆனால் அந்த பழக்க பதிவு நெகட்டிவ்ஸ், எதிர்மறையான எண்ணங்கள் எண்ணி எண்ணி பழகினவங்களுக்கு நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த சிறப்பு மனித மனதோட சிறப்பு தெரியாததுனால அந்த பழக்கப்பதிவு திருப்பி அந்த எதிர்மறையான எண்ணங்கள் தான் வரும். அதை முதல்ல விலைக்கு விடணும்னா அதுக்காகத்தான் அருள் காப்புங்கிறதையும் சங்கல்பங்கிறதையும் யாரை எதை நினைச்சாலும் உடனடியாக வாழ்த்துங்கள், நீங்களும் வாழலாம், மற்றவர்களையும் வாழ வைக்கலாம் என்ற ஒரு வாழ்த்து என மந்திரத்தையும் மகிழ்ச்சி கொடுத்தாங்க. அதனால் திரும்ப நம்ம விட்ட உள்ளதை உணர்தல், நல்லதை எண்ணுதல், அல்லவைகளை தவிர்த்தல்கிறார் மகிழ்ச்சி. விட வேண்டியதை விட்டால் பெற வேண்டியது என்பது அங்கேயே இருப்பதை உணரலாம். எங்கே? நம்ம மனதுக்குள்ள. அப்போ அவ்வளவு நல்ல விஷயங்கள் உள்ளுக்குள்ளே எவ்வளவோ இருந்தும் கூட நம்ம பழக்கத்தின் காரணமாக முனை மனதிலிருந்தே உணர்ச்சி வயப்பட்ட நிலையிலே பழகிய பழக்கத்தை முதல்ல இதெல்லாம் தவறு, இதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு விளக்கம் கிடைக்கணும். அந்த விளக்கம் கிடைக்கணும்னா தவம் செய்யணும்னா குருமகான் மூலமாகத்தான். இப்போ இந்த மனம் என்ற ஒரு பொக்கிஷம் இருக்கே, இது பொக்கிஷ அறை.
இதை திறக்கணும். அது பூட்டு போட்டு கிடக்குது. பல பிறவிகள்லையும் நம்ம சிறப்பு என்னன்னு தெரியாதனால பூட்டி போட்டாங்க. இப்போ சாவி எங்கே இருக்குன்னு தெரியல. சாவி யார்கிட்ட இருக்குன்னா குருமகான்கிட்ட இருக்கு. அப்போ எந்த இடத்துல அந்த பூட்டு இருக்கு, இருபுருவ பூட்டும்பாங்க. அதுதான் பிட்யூட்ரி சுரப்பியை தூண்டி விடணும். ஆக்கினா சக்கரத்தை இருபுருவ பூட்டை திறக்கிற சாவி யார்கிட்ட இருக்குதுன்னா குருமகான்கிட்ட இருக்கு. அம்மா அப்பா கொடுத்தது உடலும் உயிரும். அறிவுக்கு மறுபிறவி ஞான ஆசானுடைய உயிராற்றல் நம்மோடு இணைக்கப்படும் போது அதுதான் அறிவுக்கு மறுபிறவி. அதுதான் சாவி. குருமகன் என்ன செய்கிறார்? சாவி இந்தாடா திறந்துட்டேன் வச்சுக்க, நீயே சாவியை கையிலன்னு கொடுத்துட்றாரு. இப்போ மீண்டும் 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 நம்ம அந்த அறையை உள்ளே போகிறோம், பயன்படுத்துகிறோம், திரும்ப வெளியே வர்றோம், பூட்டிக்கிறோம், திரும்ப உள்ளே போகிறோம். இதெல்லாம் உலகியல் சார்ந்த விஷயங்களை நம்ம நடந்துகிட்டு கொண்டு இருக்கக்கூடிய முறை. இதில் இன்னும் ஆழ்ந்து உள்ளே போக 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 முன்னாடி முன்பக்கத்தில் கொஞ்சம் தான் ஏதோ விஷயங்கள் இருக்குது. ஏன்னா மனம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். அதன் பிறகுதான் மனதின் அடித்தளம் தெய்வமே அறிவாக இருக்கிறதுங்கிறத உணர்ந்து கொள்ளணும். நான் இன்னும் மேலும் மேலும் நீ உள்ளே போய்கிட்டே இரு. அதுதான் கடந்து உள்ளே செல் அப்படிங்கிறது தான் கடவுளுங்கிற ஒரு வார்த்தையில் முற்காலத்தில் சொன்னாங்க. அப்படின்னாக்க அது ஒரு வினைச்சொல். ஆனால் இதை பெயர் சொல்லாக மனிதன் கருதி கொண்டதுனால இந்த மனம் என்ற ஒரு பொக்கிஷ அறையை பூட்டியே வச்சு கிடக்கான். அது திறந்து உள்ளே போனாக்க அவனும் பயன்படுத்தி கொள்ளலாம், மற்றவர்களுக்கும் அதை பயனாக்க முடியும், மகிழ்ச்சியாக இனிமையாக வாழ முடியும். அந்த மனம் தன்னை தூய்மை செய்து கொள்ள எடுக்கும் முயற்சிக்கு பெயர் தான், அந்த செயலுக்குரிய வார்த்தையை தான் இன்ட்ராஸ்பெக்ஷன், தற்சோதனை, அகத்தை ஆய்வு செய்யும் பயிற்சி முறைகள் அப்படிங்கிறத எல்லாம் மகிழ்ச்சி நமக்கு கொடுத்துருக்காங்க. எனவே நம்முடைய மனம் என்ற ஒரு பொக்கிஷம் அறை, அதனுடைய சிறப்பை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை நல்ல முறையில் நிர்வகித்து பராமரித்து பயன்படுத்தணுங்கிறது தான் இன்றைய சிந்தனையில் மகிழ்ச்சி நமக்கு தெளிவுபடுத்துகிறார். மேலும் சிந்திப்போம், தெளிவு பெறுவோம். வாழ்க வளமுடன்.